Hello all of you, welcome to your physics. So we are going to discuss about in this class என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா actually last classல நம்ம what is the capacitorனா என்ன, then so what is the capacitance of the capacitor, அதோட expression என்ன, ஸோ கெப்பாசிட்டர்ல என்னெல்லாம் ஆகுது, அதோட சிம்பிள் என்ன, அதோட யூனிட் என்ன, ஸோ இதெல்லாம் பற்றி நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். So today class we are going to discuss about capacitance of a parallel plate capacitor. So அப்போ capacitance of a parallel plate capacitor அதை பற்றி தான் நம்ம டுடே கிளாஸ்ல வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ கெப்பாசிட்டர் டெஃபினட்டா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கெப்பாசிட்டர் இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இதை பத்தி டீடைல்டா வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். அந்த 4 ஃபார்முலாவை நீங்கள் டெஃபினட்டாக வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அந்த 4 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த கொஸ்டினை ரொம்ப 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 ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த 4 ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? எஸ் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ். இந்த 4 ஃபார்முலாவை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதில் first formula, which means the capacitance of first illa the final expression. What is the final expression of capacitance of the capacitor? Which means C equal to what? Yes, superb. C which is equal to Q by V. And then what is the electrical potential between the two parallel plates? Adukana expression enna? So V equal to what? V which is equal to E into D, அதாவது electric field into distance. Yes, what is the electric field between the two parallel plate? What is the electric field between the two parallel plate? Sigma divided by epsilon naught. So இந்த எக்ஸ்பிரஷன் எங்க இருந்து வந்துச்சு நமக்கு தெரியும், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லால அந்த தேர்ட் ஒன் இருக்கு பாருங்க, தேர்ட் கேஸ். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபைனல் எக்ஸ்பிரஷனா அது கிடைச்சிடும். What is this sigma? Sigma is nothing but surface charge density. So அப்ப surface charge density ஓட formula என்ன? So charge per unit area. பாருங்க, all of my students in the 4 expression most important. எப்பவுமே எங்க யூஸ் பண்றது இந்த 4 expression important expression. So அந்த 4 expression நாம இந்த கொஸ்டின்ல வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் பியூட்டி. So first of all we will draw the parallel plate capacitor. This is a positively charged plate, this one be the negatively charged plate. Okay, all of you my students? Yes. Okay, so இதை draw பண்ணிடலாங்களா? வாங்க draw பண்ணிடலாம். So this is the positively charged plate, and then this is the negatively charged plate. Okay, yes. So அப்ப இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா positive charged plate. This is the negatively charged plate. So அப்போ இந்த 2 பிளேட்டுக்கு நம்ம நேம் கொடுக்க போறோம். பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளஸ் கியூ, நெகட்டிவ் சார்ஜ்னா மைனஸ் கியூ அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். 2 கெப்பாசிட்டருக்கு நேம் கொடுத்துடலாம். பிளஸ் கியூ கெப்பாசிட்டருக்கு ஏ அப்படின்னு நேம் கொடுத்துடலாம், மைனஸ் கியூ கெப்பாசிட்டருக்கு பி அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். கிளியரா நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த 2 பிளேட் செப்பரேட்டட் பை எ ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சார் சொல்ல போறோம் அப்படின்னா டி அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ எஸ், நமக்கு டெஃபினட்டா தெரியும் என்ன சார் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு டிவைஸ். அது மட்டும் இல்லை, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு டிவைஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதுல சார்ஜ் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ண சொல்ல அது என்ன சார் பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து அதுல டெவலப் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்.
ஓகே எஸ். ஸோ என்ன சார் சொல்றீங்க, அப்போ ஆஃப்ல இருக்கும்போது இதுல வந்து எனர்ஜி இருக்குமா சார், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா? எஸ், டெஃபினட்டா வந்து இதுல வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். வை சார்? பிகாஸ் இதோட ஒர்க்கே அதுதான், ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இதோட ஒர்க்கு. ஸோ இப்போ நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணல ஆஃப்ல இருந்தாலும் இதுல என்ன சார் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். டெஃபினட்டா இதுல என்ன சார் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். So and then cross sectional area, A be the cross sectional area. So அப்படியே as well as எப்பவும் போல நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா as usual ஸ்டார் போட்டு ஒவ்வொன்றும் என்ன அப்படின்றது எழுதிக்கலாம். A and B is nothing but two parallel plate. So two parallel plate and then plus Q and then minus Q is nothing but two charges, which means positive and negative charges. Positive and negative charges. And then what is D? D is nothing but distance between the two parallel plates. So distance between the two parallel plates. And then what is A? Cross sectional area. Cross sectional area. வேற ஏதாவது இருக்கா சார் டயக்ராம்ல? வேற எதுவும் இல்லை. பட் சிக்மா நமக்கு நீடடா இருக்கு. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. So sigma is nothing but surface charge density. E is nothing but electric field. V is nothing but potential, electric potential. Electric potential. Yes, so அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இங்கே பொட்டன்ஷியலும் இருக்கும். ஸோ எப்பவும் போல நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் இது அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. எந்த டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணாலும் அந்த டயக்ராமுக்கு இல்லை அதோட நோட்டேஷன்ஸ், அதோட சிம்பிள்ஸு, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நீங்கள் என்ன சார் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுதான் வந்து எஸ் குட், கரெக்ட், அதுதான் நல்லது. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ 1 மார்க் கம்ப்ளீட்டட். இதுக்கு ஆஃப் மார்க், இதுக்கு ஆஃப் மார்க் கம்ப்ளீட்டட். 2 மார்க் இருக்கு ஆர். ஸோ ரெண்டுத்துக்கு சேர்த்து ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பிரஷனுக்குள்ள போயிடலாங்களா? வாங்க, அங்கே பாருங்க அந்த 4 எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அந்த 4 எக்ஸ்பிரஷனை சும்மா நம்ம அங்கங்க யூட்டிலைஸ் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். 4 எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்ண அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we will write the electric field. பாருங்க, ஸோ the electric field between infinitely charged plate, the electric field between two infinitely parallel plate. எப்படி சார் இருக்கும்? the electric field between two infinitely parallel plate is யூனிஃபார்மா இருக்கும். யூனிஃபார்ம் and is given by so அதுதான் நம்ம எழுதுவோம். and is given by. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி சார் இருக்கும்னா யூனிஃபார்மா இருக்கும். ஒய் சார் அப்படின்றது ஆல்ரெடி தெரியும். என்ன சொல்லியிருக்கோம் சார் நம்ம, இங்க 100 கூலும் ஆஃப் சார்ஜஸ் பாசிட்டிவ் பிளேட்ல இருந்துச்சுன்னா அந்த சேம் 100 கூலும் ஆஃப் சார்ஜ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்லயும் டெஃபினட்டா இருக்கும். ஸோ அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இதுல யூனிஃபார்மா இருக்கும். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா, ஸோ வி வில் ரைட் த ஃபார்முலா ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா E which is equal to sigma by epsilon naught. This is our first expression. So இப்போ sigma அப்படின்னா என்னன்னு சொல்லணும். Sigma is nothing but surface charge density. இதுதான் நாங்கள் ஆல்ரெடி எழுதியிருக்கோம்.
So surface charge density sigma, which is equal to what, sir? Charge per unit area. Charge per unit area. So இந்த சிக்மாவை இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணிடலாங்களா? எஸ், வாங்க. So அப்போ E which is equal to, so E which is equal to sigma becomes Q by A. Q divided by A. ஆல்ரெடி என்ன சார் இருக்கு அப்படின்னா permittivity எப்சிலான் நாட் இருக்கு. ஸோ இதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு சார் பிட்வீன் திஸ் டூ பிளேட். இந்த டூ பிளேட்டுகளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நாம் என்ன சார் பண்ணியாச்சு அப்படின்னா ரைட் பண்ணியாச்சு, கால்குலேட் பண்ணி. அண்ட் தென் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம் அப்படின்றது நமக்கு தெரியும், அதுதான் நம்ம முன்னாடி சொன்னோம். எஸ், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம். Electric field is uniform. So the electric potential is given by, so the electric potential, so the electric potential is given by electric potential between two parallel plate. What's the expression? அதுக்கான expression என்ன? கொஞ்சம் பாருங்க, இங்க பாருங்க. Electric potential between two parallel plate expression V which is equal to ED என்றதை நம்ம லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு கிளியரா நான் சொல்லியிருப்பேன், தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ V which is equal to E into D. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம என்ன சார் பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். வேணா இது எக்ஸ்பிரஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரம் எக்ஸ்பிரஷன் 1, so from expression, so expression 1 ல இருந்து, okay, because E which is equal to E ஓட expression தெரியும், அதில் இதை நம்ம substitute பண்ண போறோம். So in this expression we will rewrite V which is equal to E becomes Q by A epsilon naught, which means charge by cross sectional area and permittivity. Already இங்க என்ன இருக்கு அப்படின்னா distance இருக்கு. So this is potential. இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். ஒன்றும் இல்லை, அந்த 4 எக்ஸ்பிரஷனும் மாற்றி மாற்றி நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? எஸ், அதான் முடிஞ்சிருச்சு. நவ் இப்போ என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா அதை எரேஸ் பண்ணாம சார் இங்கே போட்டுக்கிட்டுங்களா, இந்த பிளேஸ் போதும், ஃபினிஷ் பண்ணிடலாம். பிகாஸ் ரொம்ப சிம்பிளான 3 மார்க் கொஸ்டின் இது. ஓகே ஃபைன். ஸோ பொட்டன்ஷியலை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நவ் இப்போ என்ன சார் பண்ண போறோம்னா இப்போ தான் நம்ம டாபிக் உள்ளே வர போறோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஸோ ஆல்ரெடி நம்ம சார் தெரியும் நமக்கு வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் தெரியல கிளியரா. ஸோ த கெப்பாசிட்டன்ஸ், so the capacitance of a parallel plate capacitor, yes, so the capacitance of a parallel plate capacitor, what is the formula? This formula C which is equal to Q by V. பாருங்க, so இதை வேணா expression 2 வச்சுக்கலாம் நாம. from 2 ல இருந்து, so 2 ஆன எக்ஸ்பிரஷன் V என்றது என்னன்னு தெரியும். ஸோ அந்த V இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். ஸோ C which is equal to Q divided by V becomes QD by A epsilon naught. So QD divided by A epsilon naught. ஆக்சுவலா 1/1 இருந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம் வந்து எங்க சார் போயிடும் அப்படின்னா நியூமரேட்டருக்கு போயிடும். இது நமக்கு கிளியரா தெரியும், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான் இது. ஸோ அப்போ A epsilon naught இதை வந்து நம்ம எங்க சார் ரைட் பண்ணிக்கலாம்? ஸோ அப்போ நியூமரேட்டர்ல அதை ரைட் பண்ணிக்கலாம். இதை ரேஸ் பண்ணிடலாங்களா? எஸ், இதை ரேஸ் பண்ணிடலாம். இங்க யாரும் கேன்சல் ஆகுறாங்களா பாருங்க. ஸோ இந்த சார்ஜுக்கு சார்ஜ் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா the capacitance of a capacitor C which is equal to epsilon naught A by D அப்படின்ற ஃபைனல் எக்ஸ்பிரஷன் நமக்கு ஃபார்ம் ஆகும். This is the expression of capacitance of a parallel plate capacitor, one of the important 3 mark and then easiest 3 mark. இந்த லட்டு மாதிரி வாங்கலாம்னு சொல்லல, லட்டு மாதிரி இந்த 3 மார்க்கை வந்து இதை நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளஸ்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ பாருங்க 2.5 மார்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் 1/2 மார்க் இருக்கு. அது என்ன சார் 1/2 மார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the capacitance of a capacitor என்றது device, capacitance என்றது அதோட ability. So capacitance of a capacitor is directly proportional to cross sectional area. The capacitance of a capacitor is inversely proportional to the distance. இதுக்கு 1/2 mark.
ஆக்சுவலாக அது கொஞ்சம் நீங்கள் ரைட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது என்ன சார் மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ இதை வந்து ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்க போகிறோம். ஸோ 2 வோல்ட் பேட்டரியோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் 2 வோல்ட் வந்து டெவலப் ஆகிற வரைக்கும், பொட்டன்ஷியல் டெவலப் ஆகிற வரைக்கும் இதில் என்ன சார் ஆகும் அப்படின்னா சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா, இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆகும். சார் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வோல்ட் கொடுக்குறோம். ஸோ இதுலேயும் 2 வோல்ட் தான் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் பிளேட் இருக்கு பாருங்க, இந்த பிளேட்டோட கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சு சார் அப்படின்னா டெஃபினட்டா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டரும் என்ன சார் ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் ஆல். அண்ட் தென் the capacitance of the capacitor is inversely proportional to d. d is nothing but distance of the two plates. So அப்போ இந்த distance வந்து நம்ம கம்மி பண்றோம். ஓகே, ஸோ இந்த parallel plate கெப்பாசிட்டரோட டிஸ்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்றீங்க அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் என்ன சார் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். எப்படி சார், அதுதான் அதாவது இதோட பியூட்டியே. ஸோ இப்போ 2 வோல்ட்டை கொடுக்குறீங்க, ஸோ இங்கே 2 வோல்ட்டை கொடுத்துருக்கீங்க, இங்கே சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னா 2.5 வோல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆஃப்டர் தட் இந்த 2 வோல்ட் வர வரைக்கும் 2 வோல்ட் ஈக்குவல் ஆக வரைக்கும் அது என்ன சார் ஆகும்னா ஈக்குவலைஸ் ஆகிடும். இன்கேஸ் வைஸ் வர்சா ஆப்போசிட்டாக சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து இப்போ டிஸ்டன்ஸை வந்து 2 வோல்ட் கொடுத்துருக்கீங்க, 2 வோல்ட் இருக்கு, டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், அதுக்கு ஆப்போசிட் ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ அப்போ நம்ம கொடுக்குற இந்த டிஸ்டன்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து நாம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பேசிக்கா என்ன சார் அப்படின்னா நம்ம வோல்ட் நம்ம பொட்டன்ஷியல் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்த பொட்டன்ஷியல் இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். 2 வோல்ட் வர வரைக்கும் ஸ்டாப் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆனாலும் 2 வோல்ட் வர வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ரெடியூஸ் ஆனாலும் அங்கே நம்ம என்ன கொடுக்குமோ அது வர வரைக்கும் என்ன சார் ஆகும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பொறுமையா பாருங்க, டெஃபினட்டா இந்த கொஸ்டின் ஈஸியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல கொஸ்டின்ல ஒண்ணுமே இல்லை, ரீகால் வேணா பண்ணிக்கலாம். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ், இதோட டிஸ்டன்ஸ் வந்து டி, என்னென்ன இன்ட்ரெஷன்ஸ் அப்படின்னு எழுதிக்குவாங்க. அந்த 4 எக்ஸ்பிரஷன் டெஃபினட்டா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லை, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் தென் சார்ஜ் டென்சிட்டி. இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சார்ஜ் டென்சிட்டி ஈஸியாக தெரியும். இது வந்து அந்த தேர்டு, ஸோ காஸ் லாவோட தேர்ட் எக்ஸ்பிரஸ் சிக்மா பை எப்சிலான். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் வந்து என்ன சார்னா Q பை V, V which is equal to ED. ஸோ இது டெஃபினட்டாக ஞாபகம் அடிக்கடி யூஸ் ஆகும். இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டான ஒரு ஐடியா சொல்கிறேன். V which is equal to ED. EDனா என்ன, இடி, தண்டர் சொல்லல இடி. ஸோ இடிக்கு சொல்ல என்ன சார் பண்ணக்கூடாது அப்படின்னா வெளியே இருக்கக்கூடாது, வெளியே V போட்டுக்கோங்க. ஓகே, இதுல வந்து சீப்பா இருக்க மாதிரி தெரியும், பட் ஆனா மறக்கவே மறக்காது. நீ என்ன பாருங்க, இடிக்கு சொல்ல வெளியே இருக்கக்கூடாது, இடி which is equal to V. ஸோ ED which is equal to V, இடிக்கு சொல்ல வெளியே இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. V which is equal to ED. ஸோ அப்போ உங்களுக்கு மறக்கவே மறக்காது. பொறுமையா பாருங்க, டெஃபினட்டா இது வந்து ஈஸியா உங்களுக்கு புரியும் அப்படின்றத நம்புறேன். ஓகே, எஸ். ஸோ இப்போ சொல்றது போல மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. 1 இயர் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஸோ ஃபியூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஒரு பியூட்டிஃபுல்லான டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ஓகே, இந்த கிளாஸ் இதோட ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு நல்ல டாப்பிக்கோட இன்ட்ரெஸ்டான விஷயத்தோட மீட் பண்ணுவோம். ஓகே, டாடா, பை பாய், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.